ஹலோ, நான் உங்கள் கவின்ராஜ், சிவில் இன்ஜினியர், எம்டி ஆஃப் யூகே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இன்றைக்கி நம்ம நாமக்கல் சைட்லிங்க காலம் பெடஸ்டல் முடிச்சுட்டு சாயில் நல்லா காம்பேக்ட் பண்ணிவிட்டுங்க பிளிந்த் பீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோங்க. பிளிந்த் பீம் எடுக்கிறதுக்கு முன்னாடிங்க நீங்கள் இது மறுபடியும் டிசைனில் இருக்க மாதிரி ரைட் ஆங்கிளுக்கு நம்ம கிரிட் லைன்லாம் அடிச்சுட்டு ரைட் ஆங்கிள் செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்குதா, மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காலம் எதுவும் வளையாமல் பொசிஷனிங் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. மூலம் மட்டும் செக் பண்ணிவிட்டுங்க. மறுபடியும் நம்ம கிரிட் லைன்ஸ் எல்லாமே டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கிரிட் லைன்ஸை ஃபுல்லாக கரெக்டாக கட்டிக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம அவுட்டர் லைன் கட்டிக்கிறோங்க. அவுட்டர் லைன் கட்டிட்டு அவுட்டர் லைன்லேருந்து பீம் எங்கெங்கே வருதோ எக்ஸ்கவேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பீமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சுண்ணாம்பில் லைன் பவுடரில் வந்து பார்த்திங்கன்னா பீமோட பொசிஷனிங் எந்த இடத்துக்கு வருது அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணிட்டோம்னா நம்ம எக்ஸ்கவேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்லாம் ஈஸியாக இருக்குங்க. அதே மாதிரி ரொம்ப ப்ரிசிஷனாக நம்ம ஒர்க் வந்து பண்ணலாங்க. இங்கே பாருங்கள், நம்ம பிளிந்த் பீம் வருதுன்னா நம்ம கிரிட் லைனாக அடித்தாச்சுங்க. கிரிட் லைனுக்கு அடித்த மாதிரி கிரிட் லைனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுண்ணாம்பில் வந்து பீம் எங்கே வருது அப்படிங்கிறத பொசிஷனிங் பண்ணி போட்டாச்சுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்கவேட்டர் வந்துச்சுன்னா அதை வச்சு இந்த மார்க்குக்காக நம்ம எக்ஸ்கவேட் பண்ண சொன்னிங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அளவு மாறாமல் எந்த ஒரு எரர் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக எக்ஸ்கவேஷன் பண்ணி எடுத்துகிட்டு நீட்டாக நம்ம தெளிவாக வேலை செய்யலாங்க. நீங்கள் பிளிந்த் பீம் பண்ணுறீங்கனாலும் இந்த ஸ்டேஜில் உங்கள் வீடு இருக்குன்னா இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு மார்க் அடிச்சுட்டுங்க. மார்க்குக்கு ஏற்ற மாதிரி ஒரு கரெக்டான அளவு மெஷர்மெண்ட் பார்த்துட்டு ஜேசிபியில் எக்ஸ்கவேஷன் பண்ண சொல்லுங்கள். பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கோன்ட்டு. இந்த மாதிரி சிவில் ரிலேட்டட் வீடியோவுக்கு எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.